ஹாய் ஹலோ எவ்ரிவன் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இது சதீஷ் வியூஸ் இன் இந்தியன் மார்க்கெட். வாங்க இன்னைக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் இன்னைக்கு சென்செக்ஸு, நிஃப்டி, நிஃப்டி பேங்க்கு, கோல்டு ரேட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம ஒரு இது பார்க்க போகிறோம். ஒரு பேங்க்கை பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்த பேங்க் இது. அந்த பேங்க்கோட என்ன பிரச்சனை இருந்துச்சு இதில், எப்படி ஒரு லார்ஜஸ்ட் பேங்க், இந்தியாவோட 5th லார்ஜஸ்ட் பேங்க் இருக்க வேண்டிய ஒரு பேங்க்கு எப்படி தூங்க போச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்கள். வேறு எது அடுத்து என்ன பேங்க்கு பேசலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன பேங்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் பேங்க் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி பேங்க்கு, சென்செக்ஸு இதெல்லாமே நம்ம பார்த்துருவோம். சரியா? இன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 10,490 per கிராம் இருக்குது. இது போக அடிஷ்னலாக உங்களுக்கு ஜிஎஸ்டி வரும், மேக்கிங் சார்ஜ் தனியாக வரும். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 81,528 இருக்குது பாயிண்ட்டு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,980 இருக்குது. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 55,200 இருக்குது. ஓகே, நம்ம டேட்டா கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். எஸ் பேங்க் எப்போ ஆரம்பித்தாங்க? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா ராணா கபூர், அசோக் கபூர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆரம்பித்தாங்க, இந்த பேங்க் ஆரம்பித்தாங்க. இது வந்து ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா 5th லார்ஜஸ்ட்டு பேங்க் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்ததுலேருந்து இது நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. மார்ச் 20 பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாராக்கடன் அப்படிங்கிறது நிறைய கடன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரிட்டர்ன் வராமல் இருக்கிறத வந்து இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இது ஆர்பிஐ ஃபர்தராக இதை ரெகுலேட் பண்ணாங்க. ரெகுலேட் பண்ணிவிட்டு எம்டி சிஇஓவாக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் குமார் அப்படிங்கிறவரை பார்த்தாங்க. அப்புறம் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் மெத்தா அப்படிங்கிறவர் பார்த்தாரு. இந்த சுனில் மெத்தா தான் இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் சிஇஓவாக இருக்கிறது. ஓகே, பின் குறிப்பு மாதிரி அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதில் வந்து 30% ஷேர் வாங்கினாங்க ஆஃப்டர் ஆர்பிஐ ரெகுலேஷனுக்கு அப்புறம். ஓகே, அப்புறம் ரொம்ப வருஷமாக அந்த பேங்க்கு ஒரே பிரச்சனையாகவே போய்கிட்டு இருந்தது. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா மே 2025 வந்து எஸ்எம்பிசி அப்படின்னா சுமிட்டோமோ சுமிட்டோமோ சரியாக தான் ப்ரொனன்சியேஷன், ஐ டோன்ட் நோ இட். சுமிட்டோமோ மிட்சு பேங்கிங் கார்பரேஷன், இது வந்து ஜப்பானில் இருக்க ஒரு பெரிய பேங்க்கு. அவங்க வந்து இந்த பேங்க்கில் ஷேர் வாங்குறாங்க. 20% எஸ்பிஐ ஷேரை வந்து அவங்க வாங்குறாங்க. என்ன ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ₹21.50 அப்படிங்கிற ப்ரைஸில் வாங்குறாங்க. விச் மீன்ஸ் 1.6 பில்லியன் ஒர்த்தபிள் ஷேர். அப்புறம் செப்டம்பர் 25 பார்த்தீங்கன்னா செபி இதுக்கு அப்ரூவலும் கொடுத்துட்றாங்க. அவங்க அப்ரூவல் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து 24.99% ஷேர் இது வாங்கியிருக்காங்க. தென் ஆல்சோ செபி என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ஷேர் வாங்கினாலும் யூ ஆர் நாட் ப்ரமோட்டர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கீழே தான் அவங்க வந்து ஷேர் வாங்க சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது வந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்க ஒரு பேங்க், அந்த பேங்க் வந்து இன்னும் நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் இருக்க ஒரு பேங்க்கை வாங்குறதுனால அதனால அவங்க நாட் அ ப்ரமோட்டர். ஓகே, இதோட மெட்ரிக்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். இதோட ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லிஸ்ட் ஆனப்போ ₹12 ₹13 வரையே இதோட ஐபிஓ ப்ரைஸ் இருக்குது. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21.5 ₹21.50 அப்படின்னு இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 16.02, 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 23.39. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 674.82 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டல், விச் மீன்ஸ் இது ரொம்ப ஹை. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 24.51 இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 1.3 times ஹையில் இருக்குது. நான் பர்ஃபார்மிங் என்பிஏ பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் அசெட்ஸ் என்பிஏ மார்ச் 2018 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 8,000 கோடியாக இருந்த இதோட என்பிஏ வந்து 2019 14,134 கோடி, ரொம்ப ஹையாயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 2020 வந்து ஜிஎன்பிஏ கிராஸ் நெட் பர்ஃபார்மிங் அசெட் பார்த்தீங்கன்னா 16.8% இருந்தது. அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் இயர் 2025 பார்த்தீங்கன்னா 60% எம்எஸ்எம்இ லோன் கொடுக்குறாங்க. ஜிஎன்பிஏ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் 1.6% இருந்துச்சு. நெட்டில் பார்த்தீங்கன்னா 0.3% நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா Q1 பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். Q1 2025 பார்த்தீங்கன்னா 12% இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டில் இருக்காங்க. இது இப்போ நிறைய புரோக்கர்ஸ் வந்து இது வந்து
பையிங் கேட்டகரி குடுத்துருக்காங்க. பைக்கால் குடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். தென் நம்ம இப்ப பார்க்க வேண்டியது அடுத்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ. நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, பேங்க் இருக்கு, பேங்கிங் செக்டார் இருக்கு, ஃபார்மா செக்டார் இருக்கு, ஐடி இருக்குது. டாட்டால 2, 3 கம்பெனி இருக்குது. பேங்கிங் செக்டார் பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க் நம்மகிட்ட ஒரு 15 குவான்டிட்டி இருக்கு. ஐடிஎஃப்சி 2 இருக்கு. சவுத் இண்டியன் பேங்க் 74 குவான்டிட்டி இருக்கு. எஸ் பேங்க் வந்து ஒரு 4 குவான்டிட்டி இருக்கு. நான் இப்ப ரீசென்ட்டா தான் எஸ் பேங்க் பை பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எம்பிசி மேல அவங்கள பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுல அவங்க கொஞ்சம் நல்ல பேங்கிங் கார்ப்பரேஷன் இன் ஜப்பான். ஸோ தட்ஸ் வை. சாரி. ஃபார்மா செக்டார் பார்த்தீங்கன்னா, நாட்கோ ஒண்ணு இருக்கு. நாட்கோ ஃபார்மசி அது ஒண்ணே ஒண்ணு தான் நம்மகிட்ட இருக்கு. எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா, ஐடிசி மட்டும் தான் வச்சிருக்கேன். ஐடிசில 7 குவான்டிட்டி இருக்கு. ஐடி செக்டார்ல பார்த்தீங்கன்னா, விப்ரோல 3 குவான்டிட்டி வச்சிருக்கேன். அதுபோக ஆதித்யா பிர்லா ஒரு 7 குவான்டிட்டி இருக்கு. டாடா மோட்டார்ஸ் ஒரு 4 குவான்டிட்டி இருக்கு. டாடா பவர் ஒரு 5 குவான்டிட்டி இருக்கு. நான் டாடா பவர் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஃப்ரம் 2025 அக்டோபர்லேருந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள், ஈவி வெஹிக்கிள் ஸோ 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு 2 சைட்லேருந்து குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது, ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் டாடா மோட்டார்ஸ் பை பண்ணது. டாடா பவர் பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி டாடா பவர் டாடா கம்பெனிலேருந்து எல்லாமே வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டாடா கம்பெனிலேருந்து எல்லாமே இருக்குது. எஃப்எம்சிஜி இருக்குது. எல்லாமே இருக்கு. ஐடி இருக்குது. எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒன் பை ஒன்னா இப்ப டாடா மோட்டார்ஸ் பண்றாங்கன்னா, அதுக்கான இது சாஃப்ட்வேர் ஃபுல்லா டிசிஎஸும், டாடா டெக்னாலஜிஸும் பண்ணிருவாங்க. அதுக்கான சப்ளை கரண்ட் சப்ளை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாடா பவர் அதுக்கு சப்ளை ஹெல்ப் பண்ணுவாங்க. சவுத் இண்டியன் பேங்க் எதுக்கு வாங்குனேன்னா, நமக்கு வந்து எந்த ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்தாலுமே நம்ம வந்து ஒரு கோல்டுல ஒரு ஹெட்ஜ் இருக்கணும். ஸோ அதனால தான் சவுத் இண்டியன் பேங்க். சவுத் இண்டியன் பேங்க் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க குடுக்குற லோன் மோஸ்ட்லி கோல்டு லோனா தான் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து ஈஸியா அவங்க இன்க்ரீஸ் ஆயிடலாம். ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க் என்ன ரீசனுக்காக நம்ம பை பண்ணோம் அப்படின்னா, அவங்களோட சிஇஓ பார்த்தீங்கன்னா மணியன், கேவிஎஸ் மணியன். ஸோ அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் கேவிஎஸ் மணியன் அவங்களோட பாஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால தான் ஃபெடரல் பேங்க் வாங்கியிருக்கோம். விப்ரோ வந்து ஐடி செக்டார்ல கொஞ்சம் நாளாவே எதுவுமே கன்சிடரபிள் ரேஞ்சில இல்ல. ஸோ அதனால தான் விப்ரோ வாங்கினேன். விப்ரோ வந்து கொஞ்சம் கன்சிடரபிள் ரேஞ்சில இருக்கு. பிஃபோர் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. ஓகே. ஓகே. தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணுங்க. இதே மாரி அடுத்து என்ன பேங்க் பேசலாம், அடுத்து எந்த டாபிக் பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கமெண்ட்ஸு எதுவும் உங்களுக்கு உங்க கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.